பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුස්වාසතුළ ප්‍රේමාන්තනය අල සුභපතල පිළිගන්න. நாங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, பிறந்தாரு அப்படிங்கிறத பார்த்து வருகிறோம். අපි දිගටම උන්වහන්සේ මේ ලෝකෙට පැමිණි පුදුනේ කියන දේ බලමින් පැමිණෙනවා. இந்த நாள்ல ஒரு வசனம் சொல்லுது. මේ දවසෙත් වචනයක් 2 කියනවා. கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 කොරින්ති 4වෙනි පරිච්ඡේදය 6வது வசனம் சொல்லுது. 6වෙනි වචනේ මෙසේ කියනවා. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். එසේය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මුහුණෙහි දෙවියන් වහන්සේගේ තේජස දැනගැන්ම නැමැති ආලෝකයේ බැබලෙන පිණිස අපගේ සිත්වල බැබලේ වූ අන්ධකාරයෙන් ආලෝකයේ බැබලෙන්ට කීවා වූ දෙවියන් වහන්සේය. இந்த இடத்துல எங்கள் இயேசு கிறிஸ்து மகிமையின் ஒளியானவர். මේ ස්ථානයේ අපේ දෙවිඳුන් ඇවිල්ලා මහිම් පිරුණා වූ දෙවිඳුන්. அப்ப அவரோட அந்த மகிமைய அந்த பிரசன்னத்துல நம்மட முகத்துல பிரகாசிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ඒ උන්වහන්සේගේ තේජස ඇවිල්ලා අප මූණෙත් බැබලෙන පිණිස මේ ලෝකෙට පැමිණියා. இல்லதான் பாருங்க, எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. අප තුළ උන්වහන්සේ බැබළුණා කියලා அப்ப කියනවා. எங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வரும்போது අප ඇතුළාන්තය තුළ උන්වහන්සේ எங்கள் පැමිණෙන முகம் විට பிரகாசம் உள்ளதாய் இருக்கும். අපේ මුහුණ ඇවිල්ලා එළියක් පිරෙනවා. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ளது எங்கள் முகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருதயத்துல உள்ளது முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ඒ ඇතුළාන්තයේ තිබෙනව දේ ඇවිල්ලා මූණෙන් පෙනෙනවා කියලා කියනවා. அப்ப இன்னைக்கு அதான் எங்க உள்ளத்துல எங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த பிரகாசிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து வரும்போது අපේ ඇතුළාන්තය තුළ දෙවියන් වහන්සේගේ තේජස පැමිණෙන විට அவரோட அந்த மகிமை எங்க முகத்துல அது வந்து தெரிய வரும். ඒ මහිමය ඇවිල්ලා අප මූණෙන් ඇවිල්ලා බැබලෙනවා. நாங்கள் இருளுக்குள்ளதான் இருக்கிறோம். අපි අඳුර තුළ තමයි සිටින්නේ. பொல்லாங்கான உலகம் இது, මේ නපුරේ ලෝකයක්, இருள் நிறைந்த ஒரு உலகம். මේ අඳුර පිරුණා වූ ලෝකයක්. அப்ப அந்த உலகத்துல நாங்க ஒரு வித்தியாசமா பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா මේ ඒ ලෝකයේ තුළ ඇවිල්ලා අපි ඇවිල්ලා වෙනස්ව බැබලෙන්න නම් அந்த இயேசு கிறிஸ்து எங்க உள்ளத்துக்கு வரத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අප තුළට පැමිණෙන ஏன்னா පිණිස ඉඩ දිය යුතුයි. நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். අපි බැබලිය යුතුයි. அவருடைய அந்த மகிமை எங்க முகத்துல பார்க்கணும். ඒ උන්වහන්සේගේ තේජස ඇවිල්ලා අප මූණෙන් බැලිය යුතුයි. அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ඒ උදෙසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த පැමිණියා. மகிமையை, அவரோட பெரிதான அந்த மகிமை, ඒ උන්වහන්සේගේ විශාල වූ ඒ මහිමය, அத வந்து நம்மளுக்குள்ள அது வெளிப்படணும் ඒ තේජස ඇවිල්ලා අප තුළ එළිදරව් විය යුතුයි. என்று சொல்றதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. ඒ උදෙසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණියා. அது நடக்கணும் அப்படின்னா ඒ දේ සිදු වෙන්න நாங்க மத்தவங்களுக்கு பிரகாசம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா අපි අනිත් අයට බැබලෙන්නව ලෙස அந்த அவரின் மகிமையை மத்தவங்களுக்கு நாங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா ඒ උන්වහන්සේගේ තේජස ඇවිල්ලා අපි අනිත් අයට පෙන්වන්න නම් அவர் எங்கள் உள்ளத்துல பிரகாசிக்க, எங்க இருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். උන්වහන්සේට අප තුළ පැමිණෙන පිණිස අපි ඇවිල්ලා ඉඩ දිය යුතුයි. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், කවුරු මම මේ වගේ ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනේ. என்னில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், මා තුළින් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த බලන්න ඕනේ. மகிமையை என் முகத்துல பார்க்கணும் ඒ තේජස ඇවිල්ලා මම ඒ මූණෙන් බලන්න ඕනේ. அப்படின்னு யாரெல்லாம் இந்த இடத்துல நீங்க வந்து ஆசைப்படுறீங்களோ කවුරු මේ ස්ථානයේ ලෙස ප්‍රිය වෙනවද? அவங்க எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ඒ සියල්ල උන්වහන්සේට කැප உங்க කරන්න. இருதயம் முழுவதையும் அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ඔයාලා මුළුමනින්ම උන්වහන්සේට කැප කරන්න. அவர் உள்ளத்துல பிரகாசிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. උන්වහන්සේට ඇවිල්ලා ඔයාලා ඇතුළන්තයෙන් සිටින්න විවෘත කළ දෙන්න. அப்போ அவருடைய அந்த மகிமை உள்ள பிரகாசம், அந்த ஒளி உங்கள் முகத்துல பிரகாசிக்கும்படி அவர் செய்வாரு. එවිට ඒ තේජසේ බැබලීම ඔයාලා තුළින් බැබලෙන පිණිස උන්වහන්සේ කළා. இன்னைக்கு அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප எங்கள் කරනවා. அன்புள்ள தேவனே, අපේ ප්‍රේමවන්ත இன்னைக்கு පියාණනි, யாரெல்லாம் அப்பா உமது அந்த மகிமையுள்ள பிரகாசம், அந்த ஒளியானது பிரகாசிக்கணும்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கறாங்களோ කවුරු ස්වාමිනේ මේ දවසේ තේජස ඇවිල්ලා මා තුළ බැබලෙන්න ඕනි කියලා කැප කරනවා. அவங்களுக்குள்ள நீர் இன்னைக்கு பிரகாசிப்பீராக. එයාලා තුළ මේ දවසේ ඔබ වහන්සේ அந்த බැබලෙන්න. இருதயங்களுக்குள்ள நீங்க இன்னைக்கு வாங்க சுவாமி. ඒ ඇතුළාන්ත තුළට ඔබ වහන්සේ මේ දවසේ බැසෙන්න ஒவ்வொரு ස්වාමී. முகத்திலையும் அப்பா உமது மகிமையை காணத்தக்கதான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ඒ සියලු මුහුණවල් තුළ ඔබ වහන්සේගේ තේජස දකින්න දෝ කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්.
God bless you. God bless you.